நம்ம விஜய் சார் ஸ்டைல்ல இந்த விஷயத்த சொல்றோம். இங்கே இப்பொழுது நடந்த சம்பவத்திற்கு நான் மிகவும் வருந்துகிறேன் அப்படின்னு நம்ம தமிழ்நாடு பிஜேபியோட மாநில தலைவர் ஐயா நயினார் நாகேந்திரன் அவர்கள் ஒரு மன்னிப்பு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்காரு. ஏன் அந்த மன்னிப்பு அறிக்கை? இப்ப சமீபத்துல விஜய் சாரை வச்சு தரக்குறைவா ஒரு வார்த்தை பேசியிருந்தார் இல்லையா, அதுக்காக இந்த அறிக்கை. இந்த மன்னிப்பு அறிக்கை வெளியிடுறது பிஜேபிக்கு புதுசா அப்படின்னு கேட்டா கிடையாது. காலங்காலமா ஐயா எச் ராஜால இருந்து அம்மா தமிழிசையில இருந்து அண்ணன் அண்ணாமலை வரைக்கும் பேசிட்டு மன்னிப்பு கேட்கறது வழக்கம். அதுல ஒண்ணுதான் மாறாதுல்ல, வந்த வழி அப்படி. சரி, ஓகே, மன்னிப்பு கேட்டுட்டீங்க, இனிமே அப்படி பண்ணாதீங்க. இது நார்த் இந்தியா கிடையாது, தமிழ்நாடு. இங்க ஒரு பேச்சுல ஒரு நாகரிகம் வேணும். வந்துட்டு போகல கண்ணு முன்னாடி. இப்ப சமீபத்துல ஐயா சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கு தண்டனை அறிவிச்சாங்களே, அது வந்து போகும்ல. அதான் தமிழ்நாடு. அத கொஞ்சம் பாத்துக்கங்க. எதுக்கு அவருக்கு தண்டனை? உங்க கட்சியை சார்ந்தவங்களை தவறா பேசுனதுனால தான். இப்ப நீங்களே பேசுறீங்களே, உங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கறது? அதுக்குள்ளேயே டக்கு டக்கு டக்குன்னு அந்த எதிர்ப்பு வந்த உடனே ஒரு மன்னிப்பு அறிக்கை. அலர்ட் ஆயிட்டீங்க. இனிமே இதை தவிர்த்துக்குங்க. ஒரு கட்சி தலைவரே இப்படி பேசுறனா உங்க கீழே இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க? சரியா வழி நடத்துங்க ஐயா. அதான் தெரியாது உங்களுக்கு. ட்ரை பண்ணுங்க. நன்றி.